ஹலோ மை டார்லிங் பசங்களா, நம்ம கிரேட் 11 கிரேட் 12 பயாலஜியில் நிறைய சாப்டர்ஸ் பார்த்துட்டே வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். இந்த சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனோட கண்டினியூவேஷன் சாப்டர் தான். ஸோ இந்த சாப்டர் பேர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், அதில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ், ஊஜெனசிஸ், ப்ரெக்னன்சி, பார்ச்சுரிஷன். ஸோ இதை பற்றி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் படித்தோம் கரெக்டாக. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப கிளியராக புரிஞ்சவங்களுக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் நீட் பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா 2 questions மேக்ஸிமம் பாசிபிள். பட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் நீட் பொறுத்த வரைக்கும் 4 questions மேக்ஸிமம் பாசிபிள். ஓகேவா? வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். இந்த சாப்டர் வந்து ரொம்ப லைக் அ லாட் ஆஃப் தியரி அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் நிறைய ஸ்டோரிஸ் பேசலாம் இந்த சாப்டரில். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒரு இன்ட்ரோடக்டரி தான் இந்த ஸ்லைட். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் என்ன சொல்ல வராங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்ன அர்த்தம்? ஸோ பேசிக்காக ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பயாலாஜிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நம்மளோட ஒரு டியூட்டின்னு சொல்லலாம். வாட் இஸ் இட்னா, நம்மளுடைய ஆர்கன்ஸ், ஓகேவா, பீட் வாட் எவர் த ஃபேஷியல் ஆர்கன்ஸ், வாட் எவர் இட் இஸ், we have to maintain it in a hygienic way. அதுதான் being a biology, being any human, that's ஒரு prime duty. ஓகேவா? அப்போ தான் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக வாழ முடியும். அப்போ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்ன அர்த்தம்னா, we have to know the do's and don'ts with our body. ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் நம்மளோட பியூபிக் ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக வைக்கணும். டெய்லி we have to have bath. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ that exactly is what is reproductive health. So reproductive health basically என்னன்னா, we have to know the do's and don'ts. எதெல்லாம் கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரியணும், எதெல்லாம் தப்புன்னு தெரியணும். So that's basically reproductive health in terms of our pubic private organs. ஓகேவா? So basically reproductive health, it refers to not only the physical well-being, கரெக்டா? ஸோ ஃபிசிக்கலி நம்ம இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் தவிர்த்து there is a emotional well-being to it. அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன யோசிக்கக்கூடாது, எந்த விஷயத்தை பார்க்குறோம், எந்த விஷயத்தை பார்க்கக்கூடாதுன்றது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு கீழே வருது. ஓகேவா? ஸோ பேசிக்காக ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னது சோஷியல் அண்ட் வெல்பீயிங், சோஷியல் அண்ட் தி ப்ரைவேட் வெல்பீயிங், இமோஷனல் வெல்பீயிங் ஆஃப் the pubic organs. அதுதான் reproductive health. ஓகேவா? and last but not the least, which is a behavioral well-being. ஓகேவா? எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும். ஸோ we are all human. ஸோ நம்மளுக்கு எது கரெக்டு எது தப்புன்னு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஸோ that is why reproductive health இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது. physical well-being, emotional well-being and behavioral well-being. ஸோ இதெல்லாமே reproductive health பார்க்குது. ஓகேவா? and it is important for the development of a country to have a reproductively healthy society. ஸோ ஒரு country எப்போ வந்து ரொம்ப டெவலப்டாக ஆக முடியும்னா, அந்த கண்ட்ரி நாட் ஓன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் எக்கானமி பட் ஆல்சோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் திங்கிங். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்கிங் இஸ் திஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் திங்கிங், ரீப்ரொடக்டிவ் ஹைஜீன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நிறைய பேர் அந்த ரீப்ரொடக்டிவ் ஹைஜீன் தெரியாதனால தான் நிறைய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசார்டர்ஸ், ரொம்ப டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் இஸ் ஹெச்ஐவி, சிஃபிலிஸ், கொனோரியா, ஹர்பிஸ், ஹெப்பாட்டிட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லாம் வருது. தட்ஸ் பிகாஸ் ஒரு பர்சனல் ஹைஜீன் இல்லாத காரணத்தினால தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசார்டர்ஸ், அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் problems related to reproductive health. So first important problem related to reproductive health na increasing population. So இப்போ நிறைய பேருக்கு இப்போ so we all know that இந்தியாவில் population is really high. ஓகேவா? அப்படி இருக்கும்போது earlier லைக் நம்மளோட தாத்தா பாட்டி காலத்தில், அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தா பாட்டி காலத்துலலாம் எப்படி இருந்துச்சு, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபேமிலியிலே வந்து 14 to 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதாவது 20 குழந்தை பெற்றுப்பாங்க. அப்புறம் ஆஸ் we all got urbanized, ours too and we are too, அந்த மாதிரி ஒரு வந்துச்சு. அண்ட் now இந்த ஸ்பெசிஃபிக்கான ஜென்ரேஷன் இஸ் லைக் நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை. அண்ட் in this very latest generation people are thinking even
யூ நீட் டு கன்சீவ் ஆர் நாட். ஸோ அந்த மாதிரியாக சொசைட்டி ரொம்ப டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஸோ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னா பேசிக்கான ஒரு நம்மளுக்கு இருக்கிற அறிவு என்னென்னா பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஸோ அந்த காலத்தில் அந்த மாதிரியான ஒரு பேசிக் நாலேஜ், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நாலேஜ் கூட இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் இஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர்ஸ். ஸோ நிறைய பேருக்கு எந்த ஒரு விஷயத்தை பண்ணால் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், அண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் தட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர், இதெல்லாம் தெரியல. அதுதான் செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் இஸ் ஃபீமேல் ஃபீட்டிசைட். ஸோ ஃபீமேல் ஃபீட்டிசைட்னா என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அண்ட் ஈவன் நவ் nook and corners ஆஃப் இந்தியன் சொசைட்டி, ஓகேவா, என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஃபீமேலான சைல்டு, ஓகேவா, அது ஒரு பெண் குழந்தைன்னா என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா, கள்ளிப்பால் கொடுத்து கொள்வது. ஸோ அந்த மாதிரி, ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் ஃபீமேல் ஃபீட்டிசைட். ஸோ ஃபீமேல் ஃபீட்டிசைடுக்கும் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடுக்கும் there's a lot of difference. ஃபீட்டிசைட்னா ஒரு குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே, அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே சாகடிக்கிறது ஃபீட்டிசைட், ஓகேவா. இன்ஃபான்டிசைட்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சோன்னு கொள்வது ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். பட் நம்மளோட இந்தியன் லா படி இது லீகலி பண்ணக்கூடாது. யாரெல்லாம் அதை பண்ணுறாங்களோ ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க, ஓகேவா. பட் இதனாலேயே இப்போது ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு வருது. பட் ஸ்டில் there is a possibility of nook and. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி கிளியராக ஒழியோன்னா when education is everywhere in India, ஓகேவா. அந்த மாதிரி இருக்கும் போது இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனும் கூடயே சேர்ந்து வளர்ந்துடும். நெக்ஸ்ட், இன்ஃபென்ட் அண்ட் மெட்டர்னல் டெத்ஸ். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் விமன் சரி, இவங்களுக்கெல்லாம் பேசிக்காக ஒரு ப்ரெக்னன்சினா அதெல்லாம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் ஒரு 6th month 7th monthக்கு அப்புறம் somebody finds that, ஒரு ஹெல்த் ஆஃபீஸரோ இல்லை யாரோ, they find that this woman is pregnant. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு ஸ்கேன்லேருந்து எல்லாமே that woman is skipping, கரெக்டாக ஒரு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லேருந்து எல்லாமே that specific woman is skipping. அப்படி இருக்கும் போது இந்த விமனோட சைல்டு எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்னு தெரியல, ஓகேவா. ஏர்லி மேரேஜ், லைக் பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ண உடனே மேரேஜ், அந்த மாதிரி ரொம்ப ஏர்லியான ஸ்டேஜில் வந்து when a woman is getting conceived, அப்படி இருக்கும்போது இன்ஃபென்ட் டெத்தும் சரி, மெட்டர்னல்னா அம்மாவோட டெத்துமே தட் இஸ் ஹைலி பாசிபிள். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட மேஜர் ப்ராப்ளம்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோன்னா நம்மளோட சொசைட்டியில் இந்த 4 ப்ராப்ளமே ரொம்ப ப்ரிவேலண்ட்டாக இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஸ்ட்ராட்டஜிஸ் ரிலேட்டட் டு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இப்போ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் பார்த்த இந்த மாதிரியான ஒரு ரீசன்லாம் வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் சில ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா RCHனா ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலியமாக தான் ஒரு ப்ரெக்னென்ட்டான ஃபீமேலுமே நம்மளோட ஏரியா பக்கத்தில் இருக்கிற இந்த கவர்மெண்ட்டோடைய ஹெல்த் சென்டர்ஸில் போயிட்டு இந்த RCH கார்டு போடணும். ஸோ க்ரீன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டு போட்டாச்சுன்னா ஒரு அம்மாவுக்கு தேவையான மானியம் இருக்குல்ல, ஸோ இன்சென்டிவ்ஸ் லைக் 2000 4000. ஸோ ஒரு ப்ரெக்னென்சி மூலியமாகவே வந்து 18,000, ஐ திங்க் 14,000, நாட் வெரி ஷூர், 14,000 to 18,000 கேஷ் கொடுக்கறது. அண்ட் அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எல்லாமே வந்து கிட்ஸ் கொடுக்கறது. லைக் கிட்ஸுன்றது அதில் வந்து ப்ரோட்டீன் பவுடர் இருக்கும், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரியான லுக்ரேட்டிவான ஒரு கேட்சியான விஷயங்கள்லாம் கொடுக்கும்போது ஆப்வியஸாக அந்த ஒரு ரூரல் உமனும் சரி, அர்பன் உமனும் சரி, யாராக இருந்தாலுமே அந்த சென்டென்ஸை தேடி வருவாங்க, ஓகேவா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இனிஷியேட்டிவ். அண்ட் மோரோவர் இப்போது ஸ்கேனிங் வெளியில் எடுத்தாங்கன்னா 1700 அந்த மாதிரினா இவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GHனா ஃப்ரீயாக இருக்கும், இல்லை பக்கத்தில் இருக்கிற சென்டர்ஸ் வந்து 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். ஸோ ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அந்த காலத்துலேருந்தே ஒரு 1980ஸ்லேருந்தே ஒரு 1970ஸ்லேருந்தே ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது, ஓகேவா. இப்போ பர்த் கண்ட்ரோல் பில்ஸ், மெக்கானிக்கல் பர்த் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு வெசாக்டோமி அண்ட் டியூபக்டோமி, ஓகேவா. ஸோ டியூபக்டோமி வந்து ஃபீமேல்ஸ்க்கு, வேசக்டோமி வந்து மேல்ஸ்க்கு. ஸோ யாரெல்லாம் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரைஸ், சம் கேஜிஸ் ஆஃப் ரைஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து கொடுத்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா டு என்கரேஜ் தீஸ் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் இன்
people. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அவேர்னஸ் அபவுட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஸோ கவர்மெண்ட் வந்து நிறையா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸோட டைப் ஆகி நிறைய ஹெல்த் ஆஃபீஸர்ஸ், செக்ரட்டரிஸ் இவங்கெல்லாம் மூலயமா ரூரல் ஏரியாஸ்க்கும் சரி அர்பன் ஏரியாஸ்க்கும் சரி போயிட்டு ப்ரீச் பண்ணுறது, லைக் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எப்படி இருக்கணும், ஸோ ப்ராப்பராக வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் அ ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் இன் ஃபீமேல் ஆர் அ மேல், இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா. ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏரியாவுக்கு போவாங்க, ஏரியாவுக்கு போயிட்டு சில விஷயம் பேச ஆரம்பித்தோன்னா பீப்புளும் வந்து க்ரௌடு வந்துடும் இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப போல்டு இனஃபாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன், அவங்களுக்கு புரிய விதத்தில், ஓகேவா, ரொம்ப பயாலாஜிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தட் இஸ் நாட் பாசிபிள், ரைட். எல்லாருக்குமே இப்போ நம்ம படிக்கிற பயாலாஜிக்கல் டேர்ம்ஸ், ஃபீமேல் ஃபீட்டிசைடு அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் புரியாது. பட் அவங்களுக்கு ஏற்ற டேர்ம்ஸில், அவங்களுக்கு ஏற்ற நேட்டிவ் லாங்குவேஜில் போயிட்டு இதெல்லாம் ப்ரீச் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இஸ் செக்ஸ் எஜுகேஷன். ஸோ செக்ஸ் எஜுகேஷன் வந்து நிறைய ஸ்கூல்ஸில் இருக்குது. செக்ஸ் எஜுகேஷனை நிறைய பேர் தப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க. செக்ஸ் எஜுகேஷன் மெயின்லி டு சே தட் ஒரு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை எப்படி ப்ராப்பராக வச்சுக்கணும், வாட் இஸ் த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர்ஸ் அண்ட் வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் அன் அடலசன்ட். ஸோ இந்த மாதிரி அடலசன்ட் பீரியடில் என்னென்னலாம் தோணும் அதெல்லாம் கரெக்டாக, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஸ்கூல்ஸ்க்கு போய் டீச் பண்ணுறது இஸ் வாட் இஸ் செக்ஸ் எஜுகேஷன். ஸோ நிறைய பேர் வந்து when they listen to this term they think something else and they start imagining. So நடுவில் நிறைய பயாஸ்லாம் வந்துச்சு, இந்த மாதிரி எஜுகேஷன் இஸ் நாட் ஸ்கூல்ஸ்க்குலாம் இருக்கக்கூடாதுன்னு. பட் திஸ் இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி பிகாஸ் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற ரீசனுக்காக தான் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ஸ்டார்டட் பிரிங்கிங். ஓகேவா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் என்னது, RCH மூலயமா என்னென்னலாம் பண்ண வந்தாங்க. ஓகேவா. முன்னாடி ஸ்லைடில் வி ஸ்டார்டட் வித் RCHல. இந்த RCHல ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்னது என்னது, அந்த விமனுக்கு வந்து மானியம் கொடுக்கறது, ஒரு ஃபுல் 9 months வந்து ஆஃப்டர் டெலிவரி 4,000 ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பாங்க இந்த சைல்டோட கேருக்கு. பீட் ஐ திங்க் மேல் சைல்டுனா சம் அமௌண்ட், ஃபீமேல் சைல்டுனா சம் 1,000 rupees எக்ஸ்ட்ரா. ஐம் நாட் வெரி ஷுர் அபவுட் தட். பட் இதெல்லாமே கவர்மெண்ட் இன்சென்டிவாக கொடுத்துட்டு வராங்க. ஓகேவா. செகண்ட் இம்பார்ட்டண்ட், இதுக்கு கீழே என்ன இருக்குன்னா ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ஸ்டார்ட் வித் திஸ் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். ஓகேவா. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த இயர் 1951. ஸோ 1940s ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ரிலேட்டட் அவேர்னஸ் இஸ் பீயிங் கிரியேட்டட். ஸோ காமிக்கலாக இமேஜஸ்லாம் வரைஞ்சி அந்த மாதிரி பிரிண்ட் மீடியா மூலியமாகவும் மக்களுக்கு பரப்புனாங்க, டிஜிட்டல் மீடியாவும். ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம படிக்கிறோன்னா, நிறைய பேர் இதை பற்றி they don't speak so openly, but I'm being into this field, I want you all to ரொம்ப ஃப்ராங்காக, you want to be like very bold enough to talk about all of this. So that's why right after this human reproduction chapter I'm teaching this chapter. இந்த 2 chapter பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன். ஸோ செக்ஸ் எஜுகேஷன் பற்றி வாட் ஐ டோல்ட் யூ, பீப்புள் திங்க் in a very different way, in a worse way. But what exactly is a sex education? This sex means the gender, the general neutrality. ரெண்டு ஜெண்டரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். இந்த ஜெண்டரோட ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ் என்ன, பியூபர்ட்டிக்கு அப்புறம் ஒரு மேல் ஜெண்டரோட ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் டீச் பண்ணுறது இஸ் வாட் இஸ் செக்ஸ் எஜுகேஷன். ஓகேவா. அண்ட் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்கூல்ஸ்லேருந்தே இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்துச்சுன்னா ஸோ பீப்புள் வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்தாலும் தே வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஓகே மென்னோ விமனோ ஈக்குவல், ரெண்டு பேருமே ஒர்க்குக்கு போகலாம், எவ்ரி திங் இஸ் வெரி காமன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த சிம்பிள் திங்ஸ் விச் ஹேப்பன். அதுக்கப்புறம் அவேர்னஸ். ஸோ எதை பற்றிலாம் விழிப்புணர்வு கொடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் birth control methods. ஸோ birth control methodsல வந்து டெம்ப்ரரி மெத்தட் இருக்கும், அதுக்கப்புறம் பர்மனெண்ட் மெத்தட் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எல்லா birth control மெஷர்ஸுமே வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா. இப்போ பர்மனெண்ட்னா நான் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் தான், டியூபெக்டோமி, வேசக்டோமி. ஸோ இந்த மாதிரி டெம்ப்ரரினா லைக் மெக்கானிக்கல் பேரியர்ஸ், காப்பர் டீ, IUDs, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் 1 by 1 we'll see what is it. அதுக்கப்புறம் ப்ரீ அண்ட் போஸ்ட்நேட்டல் கேர். அதாவது ஒரு விமன் வந்து கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த விமன் டெலிவர் பண்ணதுக்கு அப்புறமும் என்னென்ன விஷயம் நம்ம பார்க்குறது இஸ் வாட் இஸ் ப்ரீ அண்ட் போஸ்ட்நேட்டல் கேர். ஓகேவா.
நெக்ஸ்ட் திங் இஸ் எஜுகேட்டிங் பீப்புள் அபவுட். ஒரு பீப்புளை நம்ம எதுக்கெல்லாம் எஜுகேட் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் அண்ட் ஹைஜீன். ஸோ இந்த விஷயத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வாட் இஸ் அ குட் டச் அண்ட் வாட் இஸ் அ பேட் டச், அதுவுமே திஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ஸ்டார்டட் கவரிங் டு இட். ஓகே, அதுக்கப்புறம் ஹைஜீன், ப்ராப்பராக கிளென்லினஸ்னால் என்னது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ், ஓகே, லைக் மெக்கானிக்கல் பேரியர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்டார்டட் ப்ரியாரிட்டைசிங் ஆல் ஆஃப் திஸ். அதுக்கப்புறம் எஸ்டிடிஸ். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான பீப்புளுக்கு வந்து எஸ்டிடி வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி இஸ் அ எஸ்டிடி. ஓகே, ஹெச்ஐவி இஸ் அ வைரஸ், எய்ட்ஸ் இஸ் அன் எஸ்டிடி. கரெக்டாக? sexually transmitted disease. For example, AIDS there is no specific medication which will cure away the AIDS, but there is a medications which will control the AIDS. So இந்த மாதிரியான விஷயங்கள்ல வரதுக்கு prevention is better than cure, right? ஒரு விஷயத்தை cure பண்றதுக்கு முன்னாடி you can just prevent it. So அந்த மாதிரி தான் all of this have come into picture. Okay வா? நெக்ஸ்ட் என்னென்னலாம் அவேர்னஸ் கொண்டு வந்தாங்க? அவேர்னஸ் ரிகார்டிங் த மென்ஸ்ட்ருவல் ப்ராசஸ். ஸோ இப்போது நிறைய பேருக்கு அந்த காலத்துலலாம் பீயிங் அ மேன்னோ ஒரு மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்னால் என்னன்னு கூட தெரியாது. ஸோ வாட் அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் என்ன அண்டர்கோ பண்ணுறாங்க, இல்லை ஒரு பிரதரோட சிஸ்டர் என்ன அண்டர்கோ பண்ணுறாங்க, அந்த ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெலாம் அவேர்னஸ் கொண்டு வர சொன்னாங்க. ஓகேவா? now we are all into 11th and 12th. So we know, for example, we have our friends. So we should know what our woman friends is actually undergoing, and everything is very casual in the society and very common. So what your own friend is undergoing is same as your mother undergoes. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே காமனைஸ் பண்ணுறதுக்காகவும் கவர்மெண்ட் took a lot of steps. அதுக்கப்புறம் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ஃபீமேல் தான் வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. எதுக்காக ப்ளேம் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபீமேல் சைல்டு பிறந்துச்சுன்னா அந்த காலத்தில் அந்த ஃபீமேலை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. எதுக்காக? ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு. பட் ஆக்சுவலாக பயாலாஜிக்கலி பார்த்தோன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து பொன் குழந்தை பிறக்கிறதுக்கும் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கும் தட் கேர்ள் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். தி ஹஸ்பண்ட் இஸ் ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள். How you know? This is very simple logic. So இப்போ வந்து women கிட்ட when there is an X chromosome, men have X and Y chromosome. So who exactly has the Y chromosome? Men only. So இப்போ see, so men has the possibility of giving out X and XY. correcta? So X and X chromosome கொடுத்தாங்கன்னா that is a girl child. X and Y chromosome கொடுத்தாங்கன்னா that's a boy child. So this is a very very basic thing you all might be knowing it. பட் அந்த காலத்தில் இதை பற்றின ஒரு பேசிக்கான அப்ரோச் கூட யாருக்கிட்டையுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஒரு உமனை தான் வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு ப்ளேம் பண்ணிட்டே இருப்பாங்கன்னா, ஃபார் அ உமன் ஃபார் ஈல்டிங் அ ஃபீமேல் சைல்டு. ஸோ அதுக்கான அவேர்னஸுமே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆம்னியோசென்டசிஸ். ஸோ ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ப்ரெக்னன்சி டைமில் ஒரு குழந்தைய சுற்றி ஒரு ஃப்ளூயிட் ஃபில்ட் பவுச் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பவுச் பேர் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். ஓகே, ஸோ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் தான் ஃபீட்டஸ்க்கு என்ன கொடுக்கும்? ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஜாலியாக ஒரு பேஸ்கெட் பால்குள்ளே ஒரு ஃபீட்டஸ் உட்காந்தா எப்படி இருக்கும், ஒரு குழந்தை உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த ஆம்னியாட்டிக் சாக் இருக்கும். சரியா? இப்போ இந்த ஆம்னியாட்டிக் சாக்கை நம்ம ஸ்பெசிஃபிக்கான இப்போ அந்த சாக்கில் இருக்கிற ஃப்ளூயிடை நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சேஃப் ஃபார் சம் 5 ml ஆஃப் ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிடில் நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்போது 23 குரோமோசோம்ஸில் 23rd குரோமோசோம் எக்ஸ் அண்ட் எக்ஸாக இருந்துச்சுன்னா அது கேர்ள் சைல்டு. ஓகே, அதில் 23rd குரோமோசோம் எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருந்துச்சுன்னா தட்ஸ் அ பாய் சைல்டு. ஸோ ஆக்சுவலாக ஆம்னியோசென்டசிஸ் எதுக்கு யூஸ்வலாக டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா, நாட் டு ரிவீல் த ஜெண்டர் பார்க்குறதுக்காக கிடையாது. பட் ஆம்னியோசென்டசிஸ் மூலிமா ஜெண்டரும் பார்க்கலாம். கரெக்டாக? ஸோ அதனால ஆம்னியோசென்டசிஸுமே பார்த்து தான் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் ரிப்போர்ட்டில் குழந்தைக்கு ஒரு குரோமோசோமல் அபரேஷன்ஸ், ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்களே தவிர இந்த மாதிரியான பாயா கேர்ளான்னு லெட் அவுட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? பட் இந்த ஆம்னியோசென்டசிஸ் எதுக்கு
மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா ஒரு குழந்தைக்கு ப்ராப்பராக 23 pairs ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கா, 46 தான் இருக்கா, அந்த குரோமோசோம் அந்த ஸ்பெசிஃபிக்கான சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்கா, சென்ட்ரோமியரோட பொசிஷன் வச்சு பி பேண்ட் அண்ட் கியூ ஆர்மோடைய யூக்ரோமேட்டின் ஹெட்டிரோக்ரோமேட்டின்லாம் பார்க்குறது தான் ஆம்னியோசென்டசிஸ். ஸோ பொதுவாக ஆம்னியோசென்டசிஸ் வந்து ஒரு 6th or 7th month ஆஃப் ப்ரெக்னென்சி, ஐ திங்க் மோர் ஏர்லி 5th month or 4th monthல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விமனுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க டாக்டர். எப்போனா நாட் ஃபார் எவ்ரி உமன் பட் ஃபார் அ உமன் அவங்களோட சொந்தக்காரங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்குவோம். லைக் அத்தை பையன், மாமா பையன், அங்கிள்ஸ் அண்ட் ஆண்ட்ஸ், ரிலேட்டட் கசின்ஸ் who share a common grandfather. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா there is high chances வேற ஒரு குழந்தை வந்து ஒரு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டியோட பிறக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போது ஸ்கேனிங்கில் ஏதாவது ஒரு ஃபேஸில் அனாமலி தெரிஞ்சுதுன்னா, அதாவது ஃபேஸில் ஏதாவது ஒன்று கோணையாக இருக்குது அப்படி அந்த மாதிரி தெரிஞ்சுதுன்னா திஸ் டாக்டர் வில் ப்ரிஸ்கிரைப் ஃபார் ஆம்னியோசென்டசிஸ். ஸோ இதுதான் பேசிக்கான ப்ரொசீஜர் ஆஃப் அன் ஆம்னியோசென்டசிஸ். ஸோ ஆம்னியோசென்டசிஸ் மூலிமா எப்படி நம்ம குரோமோசோமல் டிசார்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு பேபியோட செக்ஸும் டிட்டர்மைன் பண்ணலாம், ஜெண்டரும் டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ அதனால தான் ஈவன் இன் திஸ் ஆம்னியோசென்டசிஸ் ரிப்போர்ட் பொதுவாக தே டோன்ட் ரிவீல் இட்ஸ் அ மேல் ஒரு ஃபீமேல், ஓகேவா, அண்ட் தட் இஸ் ஆல்சோ அகேன்ஸ்ட் த லா. ஓகே, நெக்ஸ்ட் திங், சி this I told you right, இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஓகேவா. நெக்ஸ்ட் விஷயம் என்னது, இதுதான் நான் சொன்னல. சி ஒரு எவ்வளோ அழகாக, சி திஸ் இஸ் தி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்குள்ளே தான் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃப்ளூயிடை எடுத்து, பட் திஸ் இஸ் அ லிட்டில் பெயின்ஃபுல் ப்ராசஸ். பட் அதனால தான் ஒரு 100 விமனில் ரேராக ஒரு விமனுக்கு தான் இந்த மாதிரி எழுதி கொடுப்பாங்க. அதுவுமே ஒரு சைல்டுக்கு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், ஓகேவா, நாட் ஃபார் ஆல் விமன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அதை விட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் ஒரு இவ்வளோ தான் ஒரு பாப்புலேஷன் இருக்கணும்னா அதை விட ஹையராக இருக்கிறது தான் இஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இப்போ ஒரு கிளாஸில் வந்து 50 people தான் இருக்காங்க, ஓகேவா, பட் ஆனால் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனாக என்னது, அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் 50 people அக்கமடேட் பண்ணுற ஏரியாவில் 70-80 people அக்கமடேட் பண்ண எப்படி கன்ஜஸ்டடாக இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் அ கண்ட்ரி, ஓகேவா. கிளாஸ் ரூம் வந்து ஐ டோல் யூ as an example. ஓகே, ஸோ நம்ம வேர்ல்டோடைய பாப்புலேஷன் இதெல்லாம். ஸோ இந்தியன் பாப்புலேஷன், ஸோ கடைசியாக 2011 தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக 2020லுமே இருக்குது. பட் இந்த 2020 and 2022 எடுத்த ஆஃப்டர் கோவிடில், ஈவன் ஆஃப்டர் அ லாட் ஆஃப் கோவிட் டெத்ஸ், இந்தியா ஹேஸ் அ லாட் ஆஃப் பாப்புலேஷன். ஐ திங்க் த 3rd largest country in population. ஸோ நம்மளோட பாப்புலேஷன் க்ரோத் வேறு லெவலில் போயிட்டு இருக்கு, ஓகேவா. the country is growing or not, but the population is becoming higher and higher, ஓகேவா. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன ரீசன்லாம் இருக்கும் ஒரு கண்ட்ரியில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஒருத்தர் ரொம்ப நாள் வாழ்கிறது, ரொம்ப நாளுன்ற விட ரொம்ப வருஷம், ஓகேவா, ரொம்ப வருஷம் வாழ்கிறது. அண்ட் டிக்ளைனிங் டெத் ரேட். ஒரு கண்ட்ரியில் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு கண்ட்ரியோட டெத் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்து பர்த் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் குறையும். பட் ஆனால் ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, அதாவது ஒரு கண்ட்ரியோட பர்த் ரேட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் டெத் ரேட்டே இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா that will lead to population explosion of the country, ஓகேவா. அதுக்கப்புறம் டிக்ளைனிங் இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட் அண்ட் மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட், ஓகேவா. இப்போ இன்ஃபென்ட்ஸும் சரி மதரும் சரி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய மொர்டாலிட்டினா டெத் ரேட் அதுவுமே கம்மியாயிட்டே இருந்துச்சுன்னா that is இப்போ வந்து நிறைய நம்மக்கிட்ட மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, நிறைய there is a lot of டெக்னிக்ஸ். அந்த டெக்னிக் மூலியமாக டாக்டர் ஏபிள் டு
எல்லா பேஷண்ட்ஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ண முடியுது. ஸோ அந்த ரீசனுமே ஒன் சச் எக்ஸாம்பிள் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அதுக்கப்புறம் increase in the number of people having reproducible age. இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான விமனோடைய ரீப்ரொடியூசிவ் ஏஜ் வந்து 21 to say 45 or 50. ஸோ ஒரு உமன் இந்த ஏஜ் ஃபுல்லாக அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணும்போது a lot of baby is being born. ஸோ அப்படி இருக்கும்போது பாப்புலேஷன் ரொம்ப எக்ஸ்ப்ளோட் ஆகும். ஓகேவா? இப்போ எப்படியெல்லாம் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், ஓகேவா? ஸோ தேட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட். எப்படிலாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம்? ப்ரொமோட்டிங் ஸ்மாலர் ஃபேமிலிஸ். ஓகே, ஸோ ஸ்மாலர் ஃபேமிலிஸாக நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா அம்மா ஒரே ஒரு குழந்தை, இன்கேஸ் மாம் ஆர் டேட் ஹேஸ் தேர் பேரண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஸ்மாலர் ஃபேமிலிஸ். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து ஃபேமிலி ரொம்ப சின்னதாக இருக்கோ அவங்களுக்குலாம் இன்சென்டிவ் கொடுக்கறது. ஐ திங்க் தெர் இஸ் ஒன் கண்ட்ரி, ஓகே, ஐ நோ த கண்ட்ரி பட் ஐ வாண்ட் யூ டு ஃபைண்ட் த கண்ட்ரிஸ் நேம். இந்த கண்ட்ரி வந்து ஒரு குழந்தை வந்து எக்ஸ்ட்ராவாக பெற்றுக்கிறதுக்காக நிறைய இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஸ்கூல் ஃபீஸ், அந்த குழந்தையோட க்ரோத் ஃபீஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ. ஓகேவா? அது என்ன கண்ட்ரின்னு யூ டெக்ஸ்ட் மீ இன் த சாட். ஓகே, பை ரேசிங் த லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ் to 18 years and for male 21 years. ஸோ யூஸ்வலாக அந்த காலத்துலலாம் வந்து சைல்டு மேரேஜ் இருந்துச்சு. சைல்டு மேரேஜ்னால் என்னது? குட்டி சில கஸ்டம்ஸ்லலாம் குட்டி குழந்தையாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ தீஸ் சில்ட்ரன் ஒரு பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ண உடனே there is a lot of possibility of them getting conceived, right? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏஜ் தான் வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு கேல்குலேட் பண்ணோம். அதனால தான் மேல்ஸ்க்கு 21 years மேரேஜ்க்கு அண்ட் ஃபார் ஃபீமேல்ஸ்க்கு 18 yearsன்னு கவர்மெண்ட் ஃபைனலைஸ் பண்ணுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் கான்ட்ரசெப்ஷன். ஸோ கான்ட்ரசெப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ், அது என்ன சப்ஸ்டன்ஸ்? ஒரு ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ்லாம் எப்போ ஒரு ப்ரெக்னென்சியை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுதோ அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து கான்ட்ரசெப்டிவ் சப்ஸ்டன்சஸ் ஆர் கான்ட்ரசெப்ஷன். ஓகே, அந்த மாதிரியான கான்ட்ரசெப்ஷனில் we have two important thing. One is birth control and fertility control. ஓகேவா? ஸோ birth control or fertility control is almost the same. What is birth control? ஒரு ஸ்பெசிஃபிக்கான குழந்தை வந்து கன்சீவ் ஆகாமல் தடுக்கிறது எப்போனா when there is a usage of contraception. So that is birth control as well as fertility control. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ ஐடியல் கான்ட்ரசெப்டிவோட ஸ்பெசிஃபிக்கான அட்வான்டேஜஸ்லாம் என்னது? ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து ஈஸி டு யூஸ். ஒரு மேரிடான கப்பிள் or whomsoever, when they use it, they should know how to use it. That's the first thing. செகண்ட் திங் என்னது? ஆக்சசிபிள். எல்லா ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். இப்போ வந்து மெடிக்கல் ஷாப்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. கரெக்டாக? இட் ஷுட் பி ஆக்சசிபிள். அதுக்கப்புறம் இஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஃபேக் ரிசல்ட்ஸ் கொடுத்தோன்னா தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் யூஸிங் கான்ட்ரசெப்டிவ். அதுக்கப்புறம் லீஸ்ட் சைடு எஃபெக்ட்ஸ். ஒரு ரீப்ரொடக்டிவ் யூனிட் ஆஃப் அ ஃபீமேல் ஆர் மேலில் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் வில் காஸ் கேன்சர், திஸ் வில் காஸ் சம் அதர் டிஸார்டர், திஸ் வில் காஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸார்டர்ஸ்லாம் காஸ் பண்ணக்கூடாது. இதுதான் பேசிக்காக எந்த ஒரு கம்பெனி, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ஒரு whomsoever while manufacturing these contraceptives மைண்டில் வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் contraceptive பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் contraceptive? ஃபர்ஸ்ட் இஸ் நேச்சுரல். ஸோ நேச்சுரல் மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ்னா என்னது? ஒரு ஸ்பெசிஃபிக்கான கப்பிள் ஒரு மெரைட்டல் லைஃப்பில் ஈடுபடாமல் இருக்கிறது இஸ் த நேச்சுரல் மெத்தட். பேரியர் மெத்தட்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அ ஃபிசிக்கல் மெத்தட். தெர் இஸ் அ லாட் ஆஃப் பேரியர் மெத்தட்ஸ் விச் இஸ் அவைலபிள் இன் த ஷாப்ஸ். அதுக்கப்புறம் intrauterine device. இந்த intrauterine device is basically for the females. ஓகே, ஃபீமேல்ஸ்க்கு intrauterine device. அதுக்கப்புறம் ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ்னால் பில் மெடிகேஷன்ஸ் மாதிரி.
அதுக்கப்புறம் இன்ஜெக்டபிள் இம்ப்ளான்ட். ஸோ இம்ப்ளான்ட்ஸ்னால் ஒரு குட்டி குட்டி ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும், அது ஸ்கின்னுக்கு கீழே தே இம்ப்ளான்டட். ஸோ அந்த ஸ்ட்ரிப்போட ஃபங்க்ஷன் என்ன, ஹார்மோனை வந்து ரெகுலேட் பண்ணுறது, ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் அந்த இம்ப்ளான்ஸோட ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். ஸோ சர்ஜிக்கல் மெத்தட்ஸ்னால் என்னது, வாசாக்டோமி, அதுக்கப்புறம் டியூபக்டோமி. ஸோ டியூபக்டோமி இஸ் ஃபார் ஃபீமேல்ஸ், வாசக்டோமி இஸ் ஃபார் மேல்ஸ். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ஸ்லைடில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்னா, இந்த ஸ்பெசிஃபிக்கான செஷனில் வி ஸ்டார்டட் வித் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் கவர்மெண்ட் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் என்னென்னு பார்த்தோம், ஒரு பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் வித் தீஸ் கான்ட்ரசெப்ஷன் மெத்தட்ஸ். ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அந்த கான்ட்ரசெப்ஷன் எப்படிலாம் இருக்கணும், எப்படியெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அதை பார்த்தோம். அண்ட் தென் இப்போ தான் we are actually entering to the chapter on the different methods of contraception. Actually next lecture, which is lecture 2 of reproductive health, we'll talk about all of these. Until then, bye bye.